நிக்கலாம். அஞ்சுதல் பொருளாக ஐங்கரத்திலும் ஆயுதம் கொண்டு எஞ்சிய ஐங்கரத்தில் கருணை பாச வெளிகள் கொண்டு இரத்த கண்ணும் ரகரத்ன முத்தும் செம்மை இதழும் செவ்வாயும் கொண்ட செங்காளி வருக. அம்மா காளியாத்தா வராள, இங்க இருக்கா? இருக்காங்களா? மாகாளி அம்மன், காளி, பத்திரகாளி, அந்த எல்லையில கொடி கட்டி இருக்கிற தெய்வமே அதுதான். அந்த எல்லையில அருள் பிரகாசத்தோடு வீரியமா இருக்கக்கூடிய தெய்வமே அந்த காளி தான். அதனால தான் அந்த எல்லைக்குள்ள போனோடனே காளியம்மனுடைய தோற்றம் அப்படி தெரியும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 4.25 ஆண்டுகளுக்கு முன்னே மாந்திரிகத்தால் செய்வினைகள் செய்து தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மன வருத்தமும், இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் போட்டி மனப்பான்மையும் பல குழப்பங்களை உருவாக்கி உடல்நிலைகளின் பாதிப்பும் பண நஷ்டங்களும் ஏற்பட்டன. கால்வன் சொல்லலாம். இந்த வழக்கில் உன் பக்கம் வெற்றி கிடைக்கும் அப்பா. வேற என்ன வேண்டும்? 5 வருஷமா கேஸ் நடந்துருக்கு சாமி. அந்த வழக்கில் வெற்றி உன் பக்கம் தான். உன் பக்கம் நீதி இருக்கு. முடிச்சு தாரேன், ஜெயிச்சு வரலாம்ப்பா. மகிழ்ச்சியாக இருங்கள். ஆடி அமாவாசைக்கு ஆனந்தமாக வந்து சேருங்கள். ஒரு வருஷத்துக்குள் பட முடிஞ்சிடும். எல்லாமே 9 மாதம் தான் முடிஞ்சிடும். ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்க. ஐயன் என்னப்பா வேண்டும்? காலில் அடையாளம் உடையது யார்? மச்சம் இருக்கா? பையனுக்கு தழும்பு இருக்கு இருக்கா? கால் இருக்கு. முத்துலட்சுமி எங்க? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னொரு காலத்தில் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் அபரிதமாக இறந்து போன ஒரு பெண்ணின் ஆத்மா இதுவரை பூரணமடையாத குடும்பமாக இருக்கின்றது. அதனால மகனுக்கு இதுவரை இல்லற வாழ்க்கை பூட்டாத காரணமும் வரக்கூடிய நிலைகளெல்லாம் தடையாகுவதற்கும் காரணம் அதுவே ஆகும். இந்த திருமணம் நடக்குமா? கார்த்திகை தீபத்துக்குள் நடத்தி வெற்றியாகிட்டார். வேற என்ன வேண்டும்? நிலையான வேலை 2027 தான். வெற்றி உண்டு. திருமணத்தை நடத்தித்தாரப்பா. புண்ணியம் பெறுவார். கால் வந்துட்டாப்பா. சாப்பிட்டு போங்க தம்பி. அண்ணன் என்னப்பா? யாரு? தம்பி என்னையா? ஒரே ஒரு விஷயம்தான். 2 பிரிவாக பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரிவுகள் உயிர் போகாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அதனால இடமாற்றம் தேவை. இடமாற்றங்கள் தேவை. நீ தனியே இருக்கிறது மிக நல்லது. தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உன் குடும்பம் உன்னை மனதார ஏற்றுக்கொள்ளும். அதனால வீண் குழப்பம் தேவையில்லை. அதுக்கு இடையில யார்ட்டையும் எதுவும் பேச வேண்டாம். அது இப்போது டைம் இல்லப்பா. கொஞ்சம் பொறுமையாயிரும். அடுத்து பேசுவாங்க. கையன் கருப்பசாமிக்கு தை மாதம் வரை டைம் இருக்கு. இடையில எந்த பேச்சும் எங்கேயும் பேசக்கூடாது. மனதை பொறுமையாக வச்சுருங்க. ஒன்று சேர்ந்தா தான் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. தை மாதம் பண்ணுவோம். மதிய உணவு அருந்தி செல்லுங்கள். வருகவே. எப்பா வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது. யார் அது? முன்னோர்களில் ஒன்று ஆத்மா. என்ன செய்யணும் பிள்ளைக்கு?
நான் ஒரு பக்கம் கொடுத்து ஏமாந்துட்டாரு. கண்ணை முடித்து வா, கால் ஒழுத்து வா. ஒரு அச்சரம் கிடக்கு ஒன்று தப்பா. ஐயா வருக. 3 மாதம் கழித்து இழந்த பணம் கிடைக்கும். காவல்துறை சட்டத்தின் மூலமாகவே விளக்கமாக கிடைக்கும். புரியுதா? ஆமாம், வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? கொஞ்சம் பிரச்சனை சரியா எல்லாமே மாறிடும். இந்தா நல்லா இருப்பா. புண்ணியமா. ஐயன் கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர். மனநிலை உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. மனநிலை உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. நீ இல்லை, நீ எப்படி வந்திருக்கனா, மனசு தான் எல்லாத்துக்கும் இருக்க. நம்மளும் மனசுக்கு நிம்மதி இல்லாமல் தானே வந்திருக்கோம். அப்படி பொதுவாக வர நான் அப்படி வரல. சைக்காலஜி சம்பந்தமான பாதிப்பும் எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியா இருக்குங்கிற குழப்பமும் உடையவங்கள கூப்பிட்டுருக்கேன். என்ன படிச்சிருக்க? ஐடி. இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டா? டெக்னிக்கல். ஓ, தொழிற்கல்வி சம்பந்தம். அதான் முதல் விளையாட்டுக்குள்ள வந்த கல்வி. இவனுக்காக இப்போதைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகாது. அதனால ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னாபிஷேக பௌர்ணமியில் இவனை இங்கு வர சொல்லு. நான் கொடுக்கிற கனியை சாப்பிட்டு அவனுடைய மதி, மனம், உடல்நிலை அனைத்தும் சீராகி நிலையான வருமான சக்தியை கொடுக்கிறேன் என்று உத்தரவாகிருச்சு. கால் ஒன்று சொல்லலாம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வருமானத்துக்குரிய விஷயத்தில் தடை இருக்கிறது என்று கேட்டு வந்தது. அதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வார்த்தைகளில் கொஞ்சம் ஒரு திருப்பி சொற்கள் மாற்றம் இருக்கு. அதனால் கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் அப்படியே நிற்கிறேன். இனிமேல் சாமிகிட்ட உத்தரவு வைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்து பார்த்துன்னு என்னை கூப்பிட சொல்லுவாங்க. இந்தா மகனே, ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று இங்கே இருக்க வேண்டும். ஆடி அமாவாசைக்கு இப்பொழுது சாமி கும்பிட்டுக்கலாம். என்ன ஜெயிஸ்தார் நல்லா இந்தா புண்ணியத்தை பெறுவாய் மகளே. வாழ்க. கால் ஒன்று வாடா தம்பி. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் கிடைக்குமடா. திருப்பதி போயிருக்கியா? எவ்வளோ நாள் போன? இந்த வருஷம் போகலையா? என்னைக்கு போனோம்? கால் வந்துட்டு வா. எவ்வளோ உன் வீட்டுக்குள்ளே பெருமாளுடைய சங்கீர்த்தனம் இருக்குது. அதனால தான் அந்த பாட்டை பாடினேன். இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் மூலமாக லாபங்களை பெற முடியலை. அடிச்சனலாக ஒரு தெய்வீகமான ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பணம் சிறிதளவுக்கு இருந்தாலும் சில பேர்களை சேர்த்து செய்யலாமா தனித்து செய்யலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு. உண்மையா இல்லையா? அதனால் புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்த ஜெயந்திக்கு பிறகு ஆரம்பிக்கலாம். அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். வேறு என்ன வேண்டும்? இந்தா கடனை தீர்த்து தரதுக்கு வாக்கியத்தில் இடம் இருக்கான்னு பார்க்க. கண்ணை மூடு பார்க்கலாம். ஐயா, அந்த பாக்கியம் இருக்கா இவனுக்கு? குழுமணி ஈஸ்வரர் கோயில் எங்கடா இருக்கு? அங்க போயிருக்கியாடா? அவர் நிற்கிறாரா? என்னடா விஷயம்? நல்ல மனசார வழங்குவியா? காப்பு காட்ட முடியும். இந்தா மகனே, உன் கடனை இந்த வருஷத்துல தீர்த்து தாரேன். புதிய வருமானத்தையும் தாரப்பா. வெற்றி உண்டு. இப்ப முடியாதுடா. ஏமாந்து வருவடா தம்பி. வேண்டாம். ஐயன் கருப்பசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள்
பச்சிளங்குழந்தை போலவே பவளம் போல மின்னுகிற ஜோதியாகவே. உள்ளம் குழம்பி இருக்கு. இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்களா இவா தெளிவாக விழுதுட்டா, நீ கொஞ்சம் அறகுறையாக விழுதுட்ட, அதான் பார்த்தேன். பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கப்பா இருந்தீங்க? பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால எங்க இருந்தீங்க? என்ன படிச்சிருக்க? வா. ஏன் இந்த கேள்வியை கேட்கணும்னா, உங்க பின்னால ஐயனார் வந்து நிக்கார். புரியுதா? உனக்கு தெய்வீகத்தில் ஈடுபாடு உண்டா? சும்மா இதுக்காக தான் வந்திருக்கியா? கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? பேச்சுத்தாய் உண்டா? கலிய பெருமாள் ஐயனார் உண்டா? திருநாக தேவி உண்டா? கால் விட்டுவா. மெல்ல பராசக்தி மெல்ல. கட்டாயத்தின் பேர்ல கடவுள் வழிபாடு செய்யக்கூடாது. மனசார செய்யணும். மனைவி கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி கோயிலுக்கு வரக்கூடாது. உண்மையா இல்லையா? மனைவி கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி கோயிலுக்கு வரக்கூடாது. நம்மளும் போயிட்டு சாமியை கும்பிட்டு வருவோங்கிற நல்ல மனப்பான்மையோடு வரணும். இன்னைக்கு மனசை பற்றி நான் சொற்பொழிவில் பேசினேன். எதை செய்தாலும் மனநிறைவோடு செய்தால் மட்டும்தான் எந்த விஷயத்திற்கும் வெற்றி கிடைக்கும். மனசுதான் மிக முக்கியம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். என் முன்னால் உட்கார்ந்துருக்கிற உள்ளத்துக்குள்ள படபடப்பும் மனக்குழப்பமும் இருந்தால் எனக்கு கொடுக்குற வாக்கில் தெளிவு இருக்காது. அவன் உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் தடுமாற்றம் ஏற்படும். அப்போ என் முன்னால் வந்து உட்காரவன் பரோபகரமாக சரணாகதியாக உட்காரணும். அது மிக முக்கியம். உன்னுடைய உள்ளத்தில் இப்போ தான் என் மேலே பக்தி அரும்பு விட்டு வருது. அதை பெரிய மரமாக்கி நிழலாக்கி தரக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. ஐப்பசி மாதம் சூரசம்காரத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். மருத்துவ சக்திகளை மீறி மகத்துவம் மிகுந்த இறை சக்தியால் உனக்கு கிடைக்கும். பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும்படி கட்டளை. ஆதிபரா சக்தி என்றே பெயர் தொட்டு கால் வாடா தம்பி, ஆனந்தமாக வா. இப்பொழுது இருக்கிற தொழில் சம்பந்தமாக உனக்கு மன அலப்பறை தாங்க முடியாத குழப்பம் இருக்கு. உண்மையா இல்லையா? வருமானத்துக்குரிய வழியும் வகுத்து தார செம்மையாக இருக்க வைங்க. புண்ணியம் பெறுவாயப்பா. இந்தாம்மா சந்தோஷமா. வேற என்னடா வேணும்? புண்ணியமாக கால் போங்க, போயிட்டு வாங்க. மதியம் சாப்பிட்டு போங்கடா. சரி. ஐயன் கர்ப்பசாமிக்கு திருச்சி மாநகர் இஸ்லாமிய பெண்ணடியாள். அப்பா கற்கவேலு நல்லா இருக்கியா? ஒரு கடிகாரத்தை தூக்கி போட சொல்லணும். என்னாச்சு? வீட்டில் போய் ஒரு கடிகாரம் எடுத்து வந்து போடுங்க. கோயிலையும் கடிகாரம் இருக்கு, இங்கேயும் இருக்கு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? பக்கத்தில் வா. இந்தியாவில் இருக்க போறியா? வெளியே எங்கேயும் போறியா? வெளியே போக மாட்டேன். அவள் விட மாட்டா. கால் வந்துட்டு வா. மூணு வருஷ காலமாக நிலையான வருமானங்கள் இல்லாத நிலைமை உன் வீட்டில் நடக்கும். இருக்காடா? யாரு? இவனுக்கு இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்.
ஆனால் இப்போ அவனுடைய மனநிலைகள் போகிறதுக்கு சம்மதிக்காது. பல நட்புகள் அவனை வந்து நகல விடாமல் பிடிச்சி இருக்கிருக்கும். நட்புகளால் இவன் பல வேதனைகளையும் நஷ்டங்களையும் தாங்கக்கூடிய விதி இப்பொழுது நடக்கிறது. இடமாறி இருந்தான் என்றால் இவன் வாழ்வில் முன்னேற்றம் பல உண்டு. புரியுதா? அந்த நேரமும் விதியும் இருக்கு. புறப்படுவதற்கு 3 மாத காலம் இருக்கும். 3 மாதத்துக்குள்பட அவனே உங்ககிட்ட சொல்லுவான். அப்பொழுது இங்கே கூட்டுவா வெற்றியான வழியை தார. வேற என்ன வேண்டும்? பணம் வட்டிக்கு கொடுத்துருக்கியா? இந்தா பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும். நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் எடுத்து தந்துட்டேன், வாங்கிட்டு வா. வாடா தம்பி. எந்த பையனுக்கு அப்படி அந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கும். புண்ணியமாக இருக்கும். ஐயன் கர்ப்பசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாண நீங்களும் தானா? காற்றுல பூ வச்சுட்டேன், யாருக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வா. பையன் என்ன செய்தாரு? மகனை பற்றி கேட்க வந்தோம்ல, நீயா வந்தங்க? போங்க. ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாமா. நீங்களா புரிஞ்சுக்கிட்டு வந்து குழப்பிக்கிட்டு அடைகிறீங்களா? உன் மகன் மகள் அப்படின்னு உங்கள் காதுக்கு கேட்டிருக்கு, அதான் காரணம். வாமா. உன் பையன் எங்கம்மா இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? உட்காரு போன்ல. கருப்பசாமி என்னென்ன மனத்துக்குள்ள பணம் சம்பந்தமாக ஒரு ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறான். நட்பின் மூலமாக பல வேதனைகளையும் குழப்பங்களையும் சுமந்து சில வழக்குகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு வந்து சென்றன. கால் ஒன்றுவா. அறகுறையான மனசோடு வரக்கூடாது, தெளிவாக இருக்கணும். இப்போ உன் பிள்ளைக்கு என்ன வேண்டும்? பக்கத்தில் வா. இந்த கையில் 2 கனியும் எடுத்துட்டேன்னு நான் இப்போ என்ன பண்ணுறது? உட்கார். ஏன் எதுக்குன்னு கேட்டால் நீ வீணாக குழம்பிடக்கூடாது. ஏற்கனவே அவன் மனதுக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய நினைவு இருக்கு மகளே. அதவே கல்யாணம் முடிக்குமா, வேற கல்யாணம் முடிக்கணுமா? இந்தா இதை விலைக்கு விட்டுருவோம். அப்படி நல்லா கல்யாணம் எப்போ முடியும்? கருப்பசாமி, இந்த கல்யாணம் எப்போ முடியும்? 1, 2, 3, 4, 5 நோன்பு இருப்பீங்களா? இந்த வருஷம் நோன்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் முடியாது. ஐயன் கர்ப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக கடன் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது. வாங்க. அடுத்த பைதில் ஈரோடு. என்னே உன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்களில் தெய்வ அருள் பெற்றவர்கள் யாரும் உண்டுமா? யார் அது? என்ன சாமி? கால் ஒன்றுவா. கடமையிலே உயிர் வாழ்ந்து கண்ணியமே கொள்கை என மடிந்த வீரா, கடல் கடந்து வெள்ளையம்மாள் பொம்மியோடு வீர கோலத்தோடு இருக்கிற மதுரை வீரன் உன் தெய்வமாகும். அதானே? கால் ஒன்று. என்னப்பா வேணும்? கடன்களை தீர்த்து தாரேன். உன் பையனுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு சில மனக்குழப்பங்கள் தோன்றி இருக்கு. அவைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி கல்வியின் சம்பந்தமாக முன்னேற்றத்தை கொடுத்து தெளிவு பண்ணித்தார. வேற என்ன வேண்டும் மகனே? இந்தா உன்னுடைய நற்குணத்துக்கு உன் கடனை தீர்க்க 6 மாத கால உத்தரவில் பணம் கிடைக்கும். ஜெயிச்சுக்கா. மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை வரும், வேண்டாம் என்று சொல். இந்தியாவில் வெற்றி அடைவான் அவன். வாழ்க மகனே. சாப்பிட்டு போ. ஈரோடு. ஈரோடு. வாங்க. கால் வந்து வா. கல்யாணத்துக்கு போங்க. இந்த ஜூஸ் எடுறா குடிக்க. கல்லங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அன்னதடை போட்டாளி. நின்னுக்கா. என்ன வேணும்?
என்ன வேணும் கேட்குறேன். அம்மாவுக்கு நோய் நீங்கள் சும்மா வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். முறையான கல்யாணம் வேணுமா, லவ் பண்ணுற கல்யாணம் வேணுமா? கால் வந்துட்டு வா. உலக இயற்கை காதலிக்கிறது என்ன? கண்ணமுடுறா, நல்ல முடிக்கா. திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலை பேர் கேடா தம்பி? எத்தனை முறை போல? இன்னும் பல முறை வரணும்னு மனசில் வேண்டியிருக்கிறேன். என்ன, 2 விதமான கோரிக்கைகள் உள்ளது. கருப்பசாமி, என் உடம்பும் குறையணும். திருவண்ணாமலை ஈஸ்வரனே, உன்னுடைய சன்னிதானத்திலே எனக்கு ஒரு நல்ல பொண்ணை காட்டினா அதையே நான் கல்யாணம் முடிப்பேன். ஆண்டுதோறும் உன் மலைக்கு வந்து நிற்போம் என்று உன் உள்ளத்தில் ஒரு வேண்டுதலை. உண்மையா இல்லையா? கால். உண்மைக்கு பதில் தான் நம்ம கொடுக்கறது. என்னடா சொல்லி உண்மையா இல்லையா? அதனால கரெக்டு. வாடா ஐயா, கார்த்திகை தீபத்துக்குள் உனக்கு கண்ணிலே பெண்ணை காட்டி இதுதான் மனைவி என்று உறுதிப்படுத்துகிறேன். இடைப்பட்ட காலத்தில் மனதில் ஒரு ஆசையான பெண் தோன்றி மறைந்த காலங்கள் உண்டு. அதனால தான் பார்த்து பாடுறேன் அருமையா. கண்ணங்கருத்த, அவ கொஞ்சம் கருப்பு நேரம். கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனை போட்டாளடி. நட போட்டா உன் கூட கிடையாது இப்போ. உண்மையடா? கால் விட்டுவான். அதெல்லாம் இயற்கை. அது சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள் எல்லோரும். கார்த்திகை தீபத்துக்குள்ள கருணை மிகுந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்டி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கண்டா. நீ நினைக்கிற வருமானத்தையும் தொழிலையும் வளமாக்கித்தார. கள்ளமில்லாத மகன். தாயினுடைய நலத்தை பற்றி கண்ணீரால் கதம்பி தழுவி விடுவான். அறுவை சிகிச்சை செய்து குணமாக்கி விடலாமா, முடியாதா, எதுக்கும் வழியில்லையே என்ற ஏக்கம் உன் உள்ளத்தில். அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவத்தில் குணமாகுவாள். தைரியமாக இருப்பாயாக. 2 பேரும் ஒரே மாதிரி கால் விட்டுவாங்க. மூசிக வாகனகஸ்தே. விநாயகர் வராரு. எங்க இருக்காரு? சாமழகன்ன விளம்பிட சூத்ர. வாழ்க மகனே. விநாயகருடைய வழிபாடு உன் வாழ்வை செழிக்க வைக்கும். என் துணை உன்னை வாழ வைக்கும். இந்தா மகனே, சர்வ ஆரோக்கியம் நமஸ்து. இந்தா பணம் கிடைக்கி நல்ல வயிறார சாப்பிடுங்கோ. நெஞ்சார என்னை நினைத்து வணங்குங்களப்பா. வாழ்க. ஐயன் கர்ப்பசாமிக்கு தாராபுரம். தாராபுரம் ஓடி வரக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப தூரமாக இருந்தவங்க படபடப்பா ஓடி வருது, தடுமாறுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. புரியுதா? ஏன் ஓடி வரணும்? தவறு. இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் நிம்மதியாக வந்தால் நிம்மதியாக போகணுங்கிற சரித்திரம் தான் வளரணும். பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்போ. ஏய், என்ன சத்தம் அங்க? சாப்பிட்டு போ. நாகூருக்கு வேண்டுதல் இருக்கா? இருக்கலாம். என்னைக்கு செய்ய போறிய? கொச்சரி கிச்சரி கீழே இருப்பில. ஐயன் கற்பராயன் வருகிறாரே, எங்க இருக்கிறார்? சரி, என்ன செய்யணும் பையனுக்கு? பக்கத்துல வா. உன்னுடைய தோட்டம் துறவுற போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால இடம் தகுந்தமான மனவேதனைகள் தோன்றி ஒரு குடும்பத்துக்குள் பகையும் பிரிவும் ஏற்பட்டது உண்டு கடந்த காலங்களில். ஆனா இப்போ அது சம்பந்தமான வேதனையும் வருத்தங்களையும் பற்றி பேச முடியவில்லை. முருகப்பெருமானுடைய வேலாயுதம் உன்னுடைய மனைக்குள் வருகிறது. கும்பிடுறீங்களா? கால் வந்துவாங்க. ஆறுமுகத்து சாமி வேலாயுதத்தை காமி. வரலாம் மகளே, வா. உன் பிள்ளைய பத்தி அடிக்கடி நீ ஆராய்ச்சி செய்த. ஜாதகத்தை பத்தியும் பார்த்து இவனுக்கு முறையான வாழ்க்கை நடக்குமா நடக்காதா, இவன் மனசுக்குள்ள எதுவும் குழப்பங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் ஆள் மனசுக்குள்ள இருக்கு.
எந்த குழப்பமும் இல்லாம உன் பிள்ளையை நல்லா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேண்டும்? தை மாதத்துல திருமணம் வெற்றியாக நடக்கும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக மகிழ்வார்கள், சந்தோஷம் படு. 3 முறை என்னைய பாரு, ஆடி அமாவாசைக்கு வந்து சேர். ஐயன் கருப்பசாமிக்கு அப்படியா? தன்னுடைய இடம் தோட்டம் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது வரலாம். ஏய் கடாய் வெட்டிடுவேன். யாருக்கு எவன் நின்றா? தென் மதுர சீமையில என்னப்பா தோட்டத்தில் என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை? ஒரே ஒரு இடத்த மட்டும் மாற்றி அமைச்சுக்கலாம், அதில் உனக்கு இடையூறு வராது, அதை நான் ஜெயிச்சு தருவேன். ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். கிடாய் வெட்டுற வழக்கங்கள் இருந்துச்சா முன்னால்? இப்போ வெட்டி எவ்வளோ நாள் இருக்கும்? இப்போ அடுத்து வெட்டிடணும்ல. தை மாதத்துக்குள்ள உன் கடனை தைக்கிறதுக்கு இடம் மாற்றி தாரேன், பணம் கிடைக்கும். சாமி, எனக்கு ஒரு பக்கத்து காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதனால ஏற்பட்டது? அது எதனால ஏற்பட்டது? இயற்கையாகவே விழுந்துட்டானா, வேற எதுவும் கோளாறு குழப்படியில் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் அதை கைவிட்டு விடு. ஏன்னா அது கோளாறும் இல்லை, குழப்படியும் இல்லை. இது சனி பகவானுடைய கிரக சக்தியினால் ஏற்பட்டது உண்டு. இந்தா தை மாதத்துக்குள்ள உனக்கு கடன் தீர்ந்துடும், அக்ரிமெண்ட் புதுமையாக போடுவோம், வெற்றி அடைவோம். உன் பையனுக்கு தொழில் ஒரு வருஷம் பொறுமையாக இருக்கணும் மகனே, வெற்றி ஆகிட்டார், சந்தோஷமா. பலமுறை என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவாயாக. உடல்நிலை மனநிலை சொந்தமாக கேள்வி கேட்டது யாரும் உண்டா? வாங்க சாப்பிட்டு போகணும் அண்ணே.